பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ரோசாப்பூ செடியிலேருந்து நிறைய ஸ்டிக்குகளை நான் பறிச்சோம் இல்லையா? அது வந்து இலைகளெல்லாம் தூர தூக்கி போட்டுட்டு நமக்கு இவ்வளோ கிடைச்ச ஸ்டிக்கை ஆலோவேரா ஜெல்குள்ளே வச்சுட்டு இப்படி வச்சுருக்கோம். இப்போ வந்து நம்ம தயார்படுத்தி வச்சுருக்கோம் இல்லையா குழி, அதில் வந்து நம்ம வந்து பதியம் போட போகிறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம வந்து கத்திரி நாற்று பக்கத்துலேயும் அழகு செடி பக்கத்துலேயும் தான் நம்ம பதியம் போட்டு வச்ச ரோஜாப்பூ ஸ்டிக்குகளை ஊன போகிறோம். பாருங்கள், ஒன் பை ஒன்னாக ஊனலாம். லைட்டாக மேலே ஊன்னா போதும், ரொம்ப ஆழமாக நோண்ட தேவையில்லை. இப்படி ஒன் பை ஒன்னாக ஊனிட்டே வரணும். நம்மளுக்கு வந்து ஒரு 10 நாளில் அழகாக சூப்பராக செடிகள் வந்து வளர்ந்து வந்துடும். பாருங்கள் மக்களே, நம்ம எவ்வளோ அழகாக ஊனி வச்சிட்டோன்னு. இதுதான் பதியம் போடுறது. இது பார்த்திங்கன்னா ஒரு 7 டேஸில் குட்டி குட்டி துளிர்கள் வந்து விட ஆரம்பிச்சிடும். இதை வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட்டு இடத்துல நம்ம வந்து அழகாக ஒவ்வொரு செடிகளாக சூப்பராக தொட்டிகளையோ இல்லை வேறு இடங்களையோ வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பராக வளர்ந்துடும். இப்படி தான் பதியம் போடணும். செடிகள்லேருந்து அழகாக தேவையில்லாத இலைகளை பிரித்து எடுத்துகிட்டு இது மாதிரி ஸ்டிக்கு கிடைக்கும். ஸ்டிக்கை வந்து நம்ம அலோவேரா ஜெல்லுக்குள்ளே வச்சுட்டு அதை அப்படியே சேர்த்து ஊனிட்டோம்னா ஒரு நம்மளுக்கு 10 நாளில் துளிர்கள் வந்து நிறையா விட ஆரம்பிக்கிறோம். நான் 10 டேஸ்க்கு அப்புறமா உங்களுக்கு நான் வேணால் ஷார்ட்ஸில் காட்டுறேன். பாருங்கள் இதோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் லைட்டாக நம்ம வந்து தண்ணி வந்து குப்பனை ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றணும். ஸ்ப்ரே பண்ணி விடணும் ஒரு 10 டேஸ்க்கு. அப்புறமா நம்ம தனியாக பிரித்ததுக்கப்புறம் நல்லா நிறையா தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த பதியம் போடுறது வந்து நம்ம வந்து சூரிய ஒளி படுற இடத்துல தான் பதியம் போடணும். அப்போ தான் செடிகள் வந்து சூப்பராக வந்து நல்லா முளைக்க ஆரம்பிக்கும். நான் ஆல்ரெடி இங்கேருந்து பறித்து கொண்டு போய் வச்ச செடி தான் சூப்பராக வளர்ந்துச்சு. ஃபஸ்ட்டு கருகின மாதிரியே தான் இருந்துச்சு. நான் வந்து அதை பறித்து போடலை. நம்மளோட தயாரித்த லிக்விட் ஃபர்டிலைசரையும் திட உரங்களையும் போட்டுகிட்டே வந்தேன். இப்போ அந்த செடியும் காட்டுறேன், வாங்க பார்க்கலாம்.